நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சுங்க. இதுக்கு மேலே அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போட முடியாது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் எஃபெக்ட் போட்டு பார்த்துட்டாரு. அந்த ரேணுகாவை எப்படியான திருத்தலாம், ரேணுகா நல்ல ஒரு நிலைமைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச வரைக்கும் அவரோட எஃபெக்ட் போட்டார். ஆனால் ரேணுகா முழுக்க கேடு கெட்டவங்களா இருக்காங்க, அவங்கள திருத்த முடியாது அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அவள் உண்மையான ரேணுகா இல்லை, அவள் சுடரி அப்படின்ற விஷயமும் நம்ம மல்லியோட உதவியோட நம்ம விஜய்க்கு தெரிய வந்துருச்சுங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த விஷயம் கதிரேசனுக்கு தெரிய போனால் அது நம்ம விஜய்க்கும் மறுபக்கம் வெண்பாவுக்கும் ஆபத்துங்க. ஏன் எதனால இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ வந்து ரேணுகா இல்லை, இவ வந்து சுடரி அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இவளோட வரலாறு என்ன, அது மட்டும் இல்லாமல் அப்போ என் பொண்ணு ரேணுகாவுக்கு என்ன நடந்துச்சு, அப்போ என் பொண்ணு ரேணுகா உண்மையாக கொலை பண்ணது விஜய் தானா, அப்போ விஜயை நம்ம ஏன் வெளியே விடணும், விஜய் ஜெயிலில் போட்டு வெண்பாவை நம்ம பக்கம் கூட அழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தினால என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பின்விளைவுகள் என்னென்ன வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் நம்ம யோசிச்சு சிந்திச்சு கண்டிப்பாக செஞ்சானுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. அதனால இப்போ நம்ம கதிரேசன் அடுத்து நம்ம கதிரேசனுக்கு தெரியாமல் இருக்குன்னா என்ன பண்ணோம், நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதை நம்ம காட்டக்கூடாது. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக முழுக்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமாக ரேணுகாவுக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் நம்ம மல்லிகிட்ட சவால் வர்றாங்க, இதோ பாரு மல்லி, உன்னால் முடிஞ்சா என்னை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட விஜய், அதாவது உன்னோட விஜய் நான் தூக்கிக்க போறேன், அதுக்கப்புறம் என்கிட்ட விஜய் நீ திரும்ப கூட்டு பாரு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்பா இனிமேல் ஏன் மேலே தான் உயிராக இருப்பா, என்னை விட்டு போகணும்னு நினச்சா அடுத்த செகண்டே அவளுக்கு பயம்னா என்னன்னு காட்டுவான். அந்த பயத்தினாலே அவள் ஏன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறவா. ஏன்னா அவள் எங்கே போனாலும் எப்படி போனாலும் பயன்றது யாரையும் நம்ம சாதாரணமாக விட்டுறதுங்க. அந்த பயத்தை வச்சு நம்ம ஒருத்தரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடின்னு அடிக்கலாம். ஆனால் அந்த பயத்துலேருந்து அவங்க தெளிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே நம்மளால பிசுறு கூட தட்ட முடியாது. வெண்பாவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பயத்திலே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா. உடனே பார்க்கணுமே, வெண்பா கையால் ஒன்று அடித்து மூஞ்செஞ்செல்லாம் உடச்சி அவளே இந்த வீட்டை விட்டு என் அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி வருவா, இப்பயே தேடி வருவா. ஆனால் இருந்தாலும் அவன் அந்த வீட்டிலே இருந்து உனக்கு என்னென்ன இன்னும் ஆப்பு வைக்க போகிறான்றத பார்க்க போகிறா. சின்ன குழந்தை தானே, இன்னும் பண்ண மாட்டா, என்ன பண்ணுறவா, இவளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைச்சிட்டல. அவளோட ஆட்டம், அவளோட ஓட்டம், அந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரிய வச்சுன்னா அதுக்கப்புறம் நீ கதி கலங்கி போயிடுவேன். வெண்பாவை நீ சாதாரணமாக இட போட்டுன்னு இருக்க, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வெண்பான்னா யாரு அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல விடுறாங்க. இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை, பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓகே சவாலுக்கு ஏற்றுக்கிறாங்க நம்ம ரேணுகா. அதே சமயத்தில் நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க பேசுறது எல்லாமே கேட்டுறாங்க. ஓஹோ, நான் இந்த சொத்தெல்லாம் ஆட்டே போகிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்துக்கிறது என்னோட அக்கா இல்லையா, இந்த கேடு கெட்ட கேரக்டர் தானே இவன் சொல்லிட்டு தெரிஞ்சதே இல்லை, நான் சும்மா விட்டு வச்சுக்க மாட்டேனே, இன்னாரை இவளை அடித்து ஓட விட்டு இருப்பேன், ஆடாடாடாடா இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காப்புல நம்ம நிஷாவுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் வருது. ஓகே, இந்த ரேணுகா வச்சு விஜயை நம்ம பக்கம் இழுத்தாகணும், விஜயை நாம் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறாங்க. இந்த ஐடியா எல்லாமே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் வாஸ்தவம் ஆகுமா, இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இதில் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் எல்லாமே முடிங்க. அதனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்ற பழமொழி நமக்கு தான் ஒரு பக்கம் தயாரிச்ச மாதிரியே இருக்கும். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், எப்படி அந்த பிரச்சனை தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. முழுக்க இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது எல்லாமே அந்த ரகு தாங்க. அந்த ரகுவை பிடிச்சி நம்ம தோலை உரிச்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனை இருக்கா, நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டு கணக்கு போட்டுன்னு இருக்காங்க. இந்த கணக்கு நல்லபடியாக அமையுமா அமையாதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறையவே காத்துன்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் கிட்ட பேசுறது, பாரு விஜய் எதனா என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா சொல்கிறேன், வெண்பா வந்து உங்ககிட்டே இருக்கட்டும், ஏன்னா வெண்பாவுக்கு இப்போ சூடு வேஸ்ட்டாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அதை என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு சுயநினைவே இல்லை, நான் எப்படி சூடு வச்சுன்னே தெரியல, என் மைண்டு எங்கேயோ போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஓகே, இவ இனிமேல் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, இவ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், இனிமேல் இவகிட்ட வெண்பா விட்டு வைக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசனே ஒரு பக்கம் சூதாரிச்சு விஜய் கிட்ட பேசி அந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கு மேலே எதனா ட்விஸ்ட் தருவாங்களா, வேறு எதனா பிரச்சனை வருமா, என்னடா இது எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துனே இருக்குது, இப்படியே போனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க மாட்டோம்ல, நமக்கு மட்டும் ஏன்டா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், துக்கத்துக்கு மேலே துக்கம், துயரத்துக்கு மேலே துயரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூணி குறுகி போய் உட்காந்து இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காங்க, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெண்பா கிட்ட பேசினு இருக்காங்க. இந்த பாரு வெண்பா, உனக்கு இங்கே இருக்கணும்னு தோணா இல்லைன்னா நீ அங்கேயே போயிருந்தாலும் போயிட்டு மல்லி கூடயே இரு, மல்லியம்மா தான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் அதில் நிறைய ட்விஸ்ட்டெல்லாம் தரப்போகிறாங்க. அப்படி என்னென்ன ட்விஸ்ட்டு தரப்போகிறாங்க, என்னென்ன பின்விளைவுகளெல்லாம் காத்து இருக்குது அப்படின்றத முழு விவரங்களை இந்த முழு வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க போகிறீங்க. சரி, முடிஞ்சதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை சேவல் அவைலபிளில் இருக்குது. எல்லாமே தரமான சண்டை சேவல் தான் அவைலபிளில் இருக்குது. யாருக்கான வேணும் அப்படின்ற ஆசைப்படுற நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சண்டை சேவல் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். எல்லாமே ஒரு பக்கம் கதர் ஜாவாவில் தான் இருக்குது. கதர் ஜாவா இஸ் அவைலபிள். ஸோ நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு ஆசை. அதே சமயத்தில் இன்னும் நிறைய ட்விஸ்ட்டெல்லாம் தர காத்துன்னு இருக்காங்க. என்னென்ன ட்விஸ்ட்டு தர போகிறாங்க, என்னென்ன விஷயமெல்லாம் மாற்றம் வரப்போகுது அப்படின்ற நிறைய தகவல் மிக்க விஷயங்களை நீங்கள் பார்க்க தாங்க போகிறீங்க. கூடிய விரைவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் புதுசாக ஒரு தினசாக ஒரு வீடியோ போட போகிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ தாங்க. ட்ராவல் வீடியோ 1 மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற கான்செப்டில் தான் போட போகிறோம். யாருக்கான அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டை பண்ணி உங்களோட சப்போர்ட் நல்லா நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அடித்து சொல்லிக்கனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சியோ. நன்றி, வணக்கம். வந்த நம்பருக்கு எத்தருங்க கௌசி வாமா. கௌசி குட்டி இங்கே இருக்க வா.